இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி. அதாவது we have a lot of pieces of information. These pieces of information நாம கேதர் பண்ணி உங்களுக்கு அதிலிருந்து questions, சிம்பிள், அதாவது என்ன, காம்ப்ரிஹென்ஷன் questions, அவ்வளவுதான். பாருங்க, இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு கம்ப்ளீட் பேசேஜ் அப்படிங்கிறத எப்பயுமே கடைசியா வச்சுக்கணும். பாருங்க, இந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸை நாம படிக்கும் பொழுது என்னைக்குமே இத கடைசியா தான் வச்சுக்கணும். இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் எக்ஸசைஸ். நீங்க இதுல இருந்து என்ன பண்ணணும்னா, இத எவ்வளவு சீக்கிரம் நீங்க முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இத முடிக்கணும். அதுக்கு வந்து பிராக்டிஸ் வேணும். நிறைய உங்களுக்கு ரீடிங் பிராக்டிஸ் நீங்க நிறைய எடுத்திருக்கணும். அப்படின்னாதான் இது அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா உங்களால இதை ஃபினிஷ் பண்ண முடியும். நீங்க இந்த பிராக்டிஸை வந்து டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படின்னாதான் இத நாம நீங்க நினைக்கிற ஸ்பீடில் முடிக்க முடியும். அதாவது the expected speed to complete a passage அப்படின்னா அது ரீடிங் பிராக்டிஸ் மூலியமா மட்டும்தான் வரும். நீங்க நினைக்கிற மாதிரி இத வந்து ஒரு ஒரு கிராமர் மாதிரியோ அல்லது வந்து ஒரு அதாவது ஒரு எரர் ஃபைண்டிங் மாதிரியோ நாம் இதை பண்ணிட முடியாது. இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அதனாலதான் இத லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஒர்க்கா நீங்க உங்களுடைய அதாவது உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல இத பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நீங்க மற்றது எல்லாம் ஈஸியா இருக்கிறது எல்லாம் முடிச்சிடலாம். இது எவ்வளவு டைம் கன்சியூமிங் ஆகுதோ அவ்வளவு அதுக்குள்ள நாம முடிக்கணும். அந்த டைம் கன்சியூமிங்க நீங்க ஆரம்பத்திலேயே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் நாங்க வந்து இது எப்பயுமே ஒரு லாஸ்ட் பார்ட் அப்படிங்கறத நாங்க இதை வச்சிருப்போம் எப்பயுமே. So now let's move into the paragraph. இதுல கம்ப்ளீட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ் தான். மெயினாவே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அத்தனையுமே இந்த எக்ஸசைசஸ்ல பேசேஜஸ் தான் இருக்கு. பாருங்க, read the passage carefully and answer the following questions. Not everything looks lovelier the longer and closer its inspection, but Saturn does. It is gorgeous through earthly telescope. However, the 13 years of close observation provided by Cassini, an American spacecraft, showed the planet, its moons, and its remarkable rings off better and better, revealing a finer structures, striking novelties and greater drama. பாருங்க, அதாவது விண்வெளியில இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு அமெரிக்கன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து போயிருக்கு. அது எப்படி அந்த சேட்டலைட் படம் பிடிச்சு காட்டுது, ஒவ்வொன்னா புதுசா சொல்றாங்க. By and large, the big things in the solar system, planets and moons, the big things in the solar system, எது, planets and moons, are thought of as having been around since the beginning. இது என்ன, பிகினிங்ல இருந்தே இதெல்லாம் இருக்கு. The suggestion that rings and moons are new is, though, made even more interesting by the fact that one of those moons, Enceladus, is widely considered the most promising site in the solar system on which to look for alien life. பாருங்களேன், நம்மளுக்கு மூன்ஸ்லயே சின்ன சின்ன நிறைய மூன்ஸ் இருக்கு. அதுல
இந்த என்செலாடஸ் அப்படிங்கிற இந்த மூணுல தான் நாம ஏலியன்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்மைஸ், அதாவது அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வராங்க. தட்ஸ் நாட் ப்ரூவன், பட் ஒரு ஒரு கணிப்பு. இஃப் Enceladus is both young and bears life, that life must have come into being quickly. என்ன, இப்ப Enceladus அப்படிங்கிற அந்த கிரகம் ரொம்ப புதுசு, தட் மீன்ஸ் யங் அப்படிங்கிறாங்க. அதைத்தான். அப்போ அந்த இடத்துல லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப குயிக்கா அது டெவலப் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ பிலீவ்டு. பாருங்க, இது எல்லாமே என்ன, பிலீவ். பிலீவ்டு டு ஹாவ் பீன் த கேஸ் ஆன் எர்த். இதே தான் எர்த்துக்கும். Were it true on Enceladus, that would encourage the idea that life evolves easily when conditions are right. என்ன, என்செலாடஸ்க்கு இது கரெக்ட் அப்படின்னா இதே தான் எர்த்துக்கும் லைஃப் வந்து ஈஸியா நாம உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறாங்க ஒரு உயிரை. பாருங்க, one reason for thinking Saturn's rings are young is that they are bright. அதாவது சாட்டர்னுடைய ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து அது வந்து யங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா the brightness. The solar system is suffused with the comet dust and comet dust is dark. அதாவது காமெட் அப்படின்னா அந்த கிரகங்கள் சின்ன 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 அதாவது அந்த இது வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு ஜியோகிராபிக்கல், அதாவது அந்த டேர்ம் பாத்தீங்கன்னா விண்கலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட், காமெட் அதனுடைய அந்த டஸ்ட் அது இருக்கு, பிளஸ் அந்த டஸ்ட் வந்து டார்க் அப்படிங்கிறாங்க. அந்த டஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, டார்க் அப்படிங்கிறாங்க. அதாவது இது இது எப்படி சொல்லலாம்னா, இந்த காமெட் அப்படிங்கிறத ஒரு கைண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். புரியுதா? ஒரு கைண்ட் ஆஃப் மாஸ். அது அந்த மாஸ் எது வேணாலும் இருக்கலாம். அது அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மாஸ். மாஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஒரு பெரிய பொருள், அதான் மாஸ் அப்படிங்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சோலார் சிஸ்டத்துல வரக்கூடிய அந்த டஸ்ட்னால உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ இட் இஸ் அ டஸ்ட் மாஸ். சரியா? தட் இஸ் டார்க் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. பாருங்க, leaving Saturn's ring system, which Casino has shown to be more than 90% water ice. அதாவது leaving Saturn's ring system out in such a mist is like leaving a laundry hanging on a line downwind from a smokestack. From a smokestack அப்படிங்கிறாங்க. அதாவது சாட்டன் தன்னுடைய அந்த ரிங் சிஸ்டத்துல இருந்து வெளியே அப்படி அது கொஞ்சம் வரும்போது in such a mist is like leaving a laundry hanging on a line downwind from a smokestack. அதாவது நாம அந்த லாண்ட்ரி ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அத கீழ் நோக்கி இருக்கு பாத்தீங்களா, அத டவுன் விண்டா கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. So it will get dirty. சரியா? அப்போ இது dirt கண்டிப்பா வரும், அந்த இடத்துல மாசு படியும். The lighter the rings are, faster this will happen. என்ன, அந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைட்டா இருந்தா இது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அப்படிங்கிறாங்க. For the less mass they contain, the less celestial pollution they can absorb before they start to discolor. பாருங்களேன், இது எவ்வளவு தூரம் லெஸ், அதாவது லெஸ் செலஸ்டியல் பொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. லெஸ் மாஸ் அப்படின்னா லெஸ் செலஸ்டியல் பொல்யூஷன் they can absorb before they start to discolor. இதெல்லாம் சொல்றாங்க. பாருங்களேன், இது எல்லாமே தியரிஸ். ரைட்? இது புரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது, அப்படியே படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, ஜெஃப் கசி, a scientist at American Space Agency NASA who helped in Cassini, told the Luna
Lunar and Planetary Science Conference in Houston that combining the mass estimates with the Cassini's measurements of the density of comet dust near Saturn suggests the rings are no older than the first dinosaurs. அப்போ அந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஏஜ் என்னங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைனோசரை காட்டிலும் ஒன்னும் பழசு இல்லை அப்படிங்கிறாங்க. நார் யங்கர் தேன் த லாஸ்ட் ஆஃப் தம், அல்லது கடைசியா வரக்கூடிய டைனோசர் இனத்தினுடைய என்ன அதை காட்டிலும் யங்கரா இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் உருவான டைனோசர், கடைசியா உருவான டைனோசர்கள்லயே இருந்த டைனோசர், இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள அது வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. டைனோசர் உருவாகி அது அழிந்த காலம் இதுக்கு இடைப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த உருவாகுதல், இந்த ரிங்ஸ். பாருங்க, Saturn suggests the rings are no older than the first dinosaur nor younger than the last of them. That is, they are somewhere between 200 million and 70 million years old. புரியுதா உங்களுக்கு? இடைப்பட்டது. Right. This timing fits well with the theory put forward in 2016 by Matica Cook of the SETI Institute. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தியரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது அத்தனையுமே தியரி. அதாவது இப்படிதான் இருந்திருக்கும், இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் பேஸ் எவிடன்ஸை வச்சு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த எவிடன்ஸை வச்சு இவங்க இதை ஃபார்ம் பண்றாங்க. ரைட். They suggest that at around the same time as the rings came into being, an old set of moons orbiting Saturn Saturn-ஐ ஆர்பிட் பண்ற சுத்தக்கூடிய அந்த orbiting Saturn destroyed themselves in a around the same time. அந்த same timeலயே as the rings came into being, an old set of moons orbiting Saturn destroyed themselves. Saturn சுத்தி rings வரும்போது அதை ஆல்ரெடி சுத்திக்கிட்டு இருந்த மூன்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. they destroyed themselves. அதையே அதை அழிச்சுக்கிச்சு. and from their remains emerged not only from the rings but also the planet's current suite of inner moons. அந்த மூன்ஸ்ல இருந்து ரிங்ஸும் உருவாகி இருக்குது. அந்த டெஸ்ட்ராய் ஆன அதாவது வெடிச்சு போன அந்த மூன்ஸ்ல இருந்து ரிங்ஸும் உருவாயிருக்கு, பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்னர் மூன்ஸும் உருவாகியிருக்கு. அந்த இன்னர் மூன்ஸுக்கு பேரு தான் என்னன்னு வைக்கிறாங்க, ரியா, டான், டெத்தஸ், என்செலாடஸ் அண்ட் மிமாஸ். இதெல்லாம் இவங்க வச்ச பேரு. பாருங்க, டாக்டர் கக் அண்ட் his colleagues used the computer simulations of Saturn's moons. பாருங்க, டாக்டர் கக் அண்ட் his colleagues என்ன பண்றாங்கன்னா, யூஸ் கம்ப்யூட்டர் சிமுலேஷன், அதாவது சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி இது இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினரி ஒரு மாச உருவாக்குறாங்க. சரியா? ஆர்பிட்ஸ் as a sort of time machine. சிமுலேஷன்ஸ், இது இப்படியெல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வியூகப்படுத்தி பார்த்தல். Saturn's moons orbits as a sort of time machine. சாட்டர்னுடைய அந்த மூன்ஸ் ஆர்பிட்டை ஒரு டைம் மிஷினா இது பண்றாங்க. Looking at the rate at which tidal friction is causing these orbits to lengthen, they extrapolated backwards to find out what these orbits would have looked like in the past. இப்படி அந்த சிமுலேஷன்ல அவங்க பண்ணி பார்க்கும்போது என்ன, இது பாஸ்ட்ல எப்படி இருந்திருக்கும் சொன்ன பாத்தீங்களா, அந்த டைம் மெஷின். அப்போ உருவான காலத்துல இது எப்படி இருந்திருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ், ஜஸ்ட் a minute. இப்போ இந்த colleagues and Dr. Cook and his colleagues used computer simulations of Saturn's moon's orbits as a sort of time machine. Right, இதை பண்றாங்களா, as a sort of time machine. அதாவது சிமுலேஷன் பண்ணி பாக்குறாங்க, இது இந்த காலத்துல இந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. Looking at the rate at which the tidal friction is causing these orbits to lengthen, அதாவது இந்த tidal friction அந்த சுத்தி வருது பாத்தீங்களா, அதாவது tidal friction அப்படின்னா என்ன அர்த்தம்னா, is causing these orbits to lengthen,
they extrapolated backwards to find out what these orbits would have looked like in the past. இந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் வந்து பாஸ்ட்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க இந்த சிமுலேஷன்ஸை வச்சு ஒரு, அதாவது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிமுலேஷன் அப்படின்னா ஒன்றை இருப்பது நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி அது இப்படி இருந்திருக்கும் இந்த டைம்ல அப்படின்னு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலியமா பண்ணி பார்க்கிறது, ஒரு எஸ்டிமேட் பண்றது. புரியுதா? அதான் வந்து என்ன எக்ஸ்ட்ராபோலேஷன். டைடல் ஃபிரிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த நியூ மூன் டே, அதாவது முழு நிலவு இருக்கு இல்லையா, இந்த பௌர்ணமி அப்போ கடல் அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த அலையினுடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதான் டைடல் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறாங்க. சரியா? பாருங்க, they discovered that right in the extrapolation backwards to find out those orbits would have looked like in the past. பாஸ்ட்ல இது எப்படி டைடல் ஃபிரிக்ஷனால இருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. They discovered that about 100 million years ago the orbits of two of them, என்ன 100 million years ago எப்படி இருந்திருக்கும், ரெண்டு ஆர்பிட்டை பாக்குறாங்க. Tethys and Dione would have interacted in a way that left the planes. அது வந்து எப்படி interact பண்ணியிருக்கும், ஒன்னோட ஒன்னு பார்த்திருக்கோம் when they left the planes in which they orbit markedly tilted, அதாவது ஒரு பக்கமா சாயிறது. இப்ப பூமியே வந்து பாத்தீங்கன்னா நேரா இல்ல, ஒரு பக்கமா லைட்டா சாஞ்சிருக்கு, அதான் tilted. அது எப்படி அது பிளேனை விட்டு வெளியே வரும்போது tilted ஆயிருக்கும் அப்படிங்கறத பாக்குறாங்க. பட் their orbits are untitled. அந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்டைட்டில்டா இருக்கு, அதாவது அந்த அவங்க வந்து இன்னும் அதுக்கு பேர் சூட்டல. the obvious if unsettling conclusion was that this interaction never happened. இது வந்து என்ன, இந்த ஆப்வியஸா என்ன தெரியுது அப்படின்னா, if unsettling conclusion was that this interaction never happened. இந்த இன்ட்ராக்ஷன் வந்து அதாவது இது நடக்கல, அது ஒன்னோட ஒண்ணு அந்த பார்த்துக்கிட்டது எது நடக்கல அப்படிங்கிறாங்க. and thus that at the time when it should have happened, என்ன நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கல. Dione and Tethys were simply not there. Dione and Tethys என்ன சொல்றாங்க, it was simply not there, they must have come into being later. அப்போ அந்த டைம்ல அது அங்க இல்ல, அது கடைசியா தான் வந்திருக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சுதான் அது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், பாருங்க, based on this information provided, questions பாருங்க, புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே ஒரு தியரி. பாருங்க, based on information provided in the passage we can infer. நாம என்ன அதுல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, in addition to water ice சொன்னோம் பாத்தீங்களா, அந்த காமெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த அந்த மாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் அண்ட் டஸ்ட் அதனால உருவாகி இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க ஐஸ், வாட்டர் ஐஸ். Saturn's rings might also have a small amounts of, என்ன சொல்றாங்க, Saturn rings, அந்த Saturnனுடைய rings வந்து பாத்தீங்கன்னா might also have a small amounts of. பாருங்க, ரொம்ப சிம்பிளா இதுல நம்மளுக்கு குழப்பி விடுறதுக்கு எதுவுமே இல்லை, சிம்பிளா டைரக்டான ஆன்சரா நம்ம இங்க பாத்திரலாம். எப்படின்னா, Saturn's rings might also have a small amount of என்ன ராக், பாருங்க, மீத்தேன் அண்ட் ராக் பார்ட்டிகல்ஸ் ஒண்ணு, ஹீலியம் அண்ட் மீத்தேன். பாருங்க, மீத்தேனை பத்தி அங்க சொல்லவே இல்லை, ஹீலியம் பத்தி சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஹீலியம் அண்ட் காமெட் டஸ்ட் சொல்லவே இல்லை, ஹீலியம் மீத்தேன் இதை பத்தி சொல்லவே இல்லை. ராக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் காமெட் டஸ்ட். ரைட், சிம்பிள் டைரக்ட் ஆன்சர். பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து இந்த பேசேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு
அதாவது ஒரு தியரி. நம்ம இதை வந்து அன்ஃபெமிலியர் தியரி. இதை வந்து ஜியாலஜி ஜியாகிரபி படிக்கிறவங்க தான் இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கு. ரைட். இதுல நம்ம ட்விஸ்ட் பண்ணி கேட்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்லை. Based on information provided in the passage, we can conclude all of the following except none of Saturn's moons ever had a suitable condition for life to evolve. None of Saturn's moons ever had a suitable condition for life to evolve. Based on the information provided in the passage. இந்த பேசேஜ்ல கொடுக்கப்பட்ட தகவல் படி நாம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். என்ன சொல்றாங்க? None of Saturn's moons ever had a suitable conditions for life to evolve. எந்த விதமான சாட்டர்ன்ஸ்னுடைய மூன்ஸுக்கும் ஒரு சூட்டபிள் கண்டிஷன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை. ஒண்ணு. Tethys and Dione are less than 100 million years old. இந்த Tethys and Dione பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து லேட்டரா தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றோமா? பாருங்க, அது அங்க கடைசி பாயிண்டா இருக்கு. பாருங்க, அதான் அவங்க less than 100 million years. Saturn's lighter rings discolor faster than the rings with greater mass. Right. நாம இத அங்க பார்த்தோம். Saturn's rings were created from the remains of older moons. Right. இதையும் நாம பார்த்தோம். அப்ப அவங்க என்ன கேக்குறான்? We can conclude all of the following. இங்க கொடுத்திருக்கிற விஷயத்துல நாம எதை தவிர ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் எக்ஸெப்ஷன், அது என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான். நான் சொன்னதுல பாத்தீங்க அப்படின்னா நாம 3 விஷயத்த பார்த்தோம். சேட்டனுடைய, அதாவது அந்த பாருங்க, Tethys and Dione பார்த்தோம். சேட்டனுடைய லைட்டர் ரிங்ஸ் டிஸ்கலர் ஃபாஸ்டர், ஏன்னா லெஸ் மாஸ். சரியா? அதான் இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. அதாவது கிரேட்டர் மாஸா இருந்தா சீக்கிரம் இதாகும், லைட்டர் மாஸா இருந்தா ரொம்ப கம்மியாகும். ரைட். Saturn's rings were created from the remains of the older moons. கரெக்ட். அதையும் பார்த்தோம். ரைட். பி பார்த்திருக்கோம், சி பார்த்திருக்கோம், டி பார்த்திருக்கோம். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நம்ம பார்க்கல. என்ன? None of Saturn's moons ever had a suitable conditions for life to evolve. சாட்டர்ன்ஸ்னுடைய எந்த மூணுக்கும் இவர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் டு இவால்வ் அப்படிங்கிறது தான் இங்க நாம எக்ஸெப்ஷனா கொடுக்கிறோம். இது நாம பார்க்கல. ஏன்னா அந்த லைஃப், அந்த சேட்டனுடைய மூன்ஸுக்கு வந்து அங்க லைஃப் இருக்கும் இல்ல அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. அங்க ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் பார்த்தோம். என்ன? அங்க ஏலியன் லைஃபுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நாம அங்க பார்த்தோம். ரைட். அப்போ செகண்ட் ஒண்ணுக்கு எது எக்ஸெப்ட்? ஏ. செகண்ட் ஒண்ணுக்கு ஆன்சர் எது? ஏ. அடுத்தது பாருங்க. The phrase leaving laundry hanging on a line downwind, hanging on a line downwind from a smokestack is used to explain how the ringed planets lose mass over a time, rings discolor and darken over a time, moons create gap between the rings, atmosphere absorbs comet dust. சரி, இப்போ இதுல உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு மட்டும் எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இந்த ஃப்ரேஸ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சதுக்கு? இது வந்து ஒரு அன்ஃபெமிலியர் ஃப்ரேஸ். உங்களுக்கு என்ன புரியுது? யாராவது ஒருத்தர் லாண்ட்ரி ஹேங்கிங் ஆன் அ லைன் டவுன்விண்ட் ஃப்ரம் அ ஸ்மோக் ஸ்டாக். ஸ்மோக் ஸ்டாக் அப்படின்னா என்னப்பா? லாண்ட்ரி அப்படின்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. லாண்ட்ரி அப்படின்னா என்ன? நாம துணியை காய போடுறோம் பாத்தீங்களா, துவைச்சு. அதைத்தான் இங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அத பாருங்களேன், நாம வந்து காத்து அடிக்குது. காத்து எப்பயுமே பாருங்க நம்மளுக்கு கீழே இருந்து இப்படி இந்த மேல் நோக்கி போற மாதிரி இருக்கும், அதாவது புகை போற மாதிரி இருக்கும்.
ஒரு புகை கூண்டுல புகை கீழே இருந்து மேல போகும், ஆனா மேல இருந்து கீழே வர மாதிரி அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? லீவிங் லாண்ட்ரி ஹேங்கிங் ஆன் எ லைன் டவுன் விண்ட், மேல இருந்து கீழே வர காத்து ஃப்ரம் அ ஸ்மோக் ஸ்டாக். ஒரு புகை குழாயில அந்த விண்டுனால புகை மேல போன புகை மேல இருந்து அப்படியே கீழே வருதாமா. அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இதுதான் அதுக்கு அர்த்தம். சரியா? அப்போ ரிங்ஸ் லூஸ் மாசஸ் ஓவர் டைம். கரெக்ட். ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அந்த மாச கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருது. ரைட். இப்போ இந்த ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ரிங்ஸ் டிஸ்கலர் அண்ட் டார்க்கன் ஓவர் டைம். மூன்ஸ் கிரியேட் a gap between the rings. Atmosphere absorbs comet dust. இந்த ஃப்ரேஸை அவங்க எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பேராகிராஃப்ல போய் பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, இந்த ஃப்ரேஸை பாருங்க அவங்க எங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஃப்ரேஸை பொறுத்த வரைக்கும் இது அந்த இடத்துல பொருத்தி பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது தேர்ட் பேராகிராஃப்ல நம்மளுக்கு 8th லைன்ல இது இருக்கு. இந்த பேராகிராஃப், இந்த பேசேஜ் இருக்கு, இந்த ஃப்ரேசஸ் இருக்கு பாருங்களேன். பாருங்க, லீவிங் சாட்டன்ஸ் ரிங் சிஸ்டம் அவுட், லீவிங் சாட்டன்ஸ் ரிங் சிஸ்டம் அவுட் இன் சச் a mist is like a, பாருங்க, சாட்டனுடைய ரிங் சிஸ்டம் வந்து அப்படியே மாஸ் குறையுது அப்படிங்கிறாங்க இல்லையா. இன் சச் a mist is like a leaving laundry hanging on a line downward from a smokestack. It will get dirty. சிம்பிளா அங்க கொடுத்துட்டான் பாருங்க. என்ன அது? கலர் மாறுறத சொல்லுது. அவ்வளவுதான். அப்ப நம்மளுடைய ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, அப்ப நம்மளுடைய ஆப்ஷன்ஸ்ல இது எங்க இருக்கு? கலர் மாறுறது. ரிங் லூஸ் மாஸ் ஓவர் அ டைம் இல்ல. ரிங்ஸ் டிஸ்கலர் அண்ட் டார்க்கன் ஓவர் அ டைம். ரைட். கலர் மாறுறது, அதாவது டர்ட்டி, அழுக்கா வருது. பி ஆப்ஷன்ல இருக்கு. மூன்ஸ் கிரியேட் a gap between the rings இல்ல. அட்மாஸ்பியர் absorbs comet dust இல்ல. அப்போ ரிங்ஸ் டிஸ்கலர் அண்ட் டார்க்கன் ஓவர் டைம். தேர்டுக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, data provided by Cassini challenged the assumption that, என்ன, data provided by Cassini challenged the assumption that, அதாவது கேசினி அப்படிங்கிற அந்த 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 சேட்டலைட் அது ப்ரொவைட் பண்ண டேட்டா சேலஞ்சு த அசம்ஷன் என்ன சொல்றது அப்படின்னா, எதை அது சேலஞ்ச் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ செலஸ்டியல் பாடிஸ் கேன், பாருங்க, நியூ செலஸ்டியல், இதை நல்லா கொஞ்சம் தெளிவா படிக்கணும். நியூ செலஸ்டியல் பாடிஸ் கேன் ஃபார்ம் ஃப்ரம் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓல்டு செலஸ்டியல் பாடிஸ். அதாவது நியூ செலஸ்டியல் பாடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓல்டு பாடிஸ்ல இருந்து அதனால நியூ உருவாகுது. All big things in the solar system have been around since the beginning. நம்ம வந்து ஏ பார்த்தோம். என்ன, அதாவது ஒரு ரிங்ல இருந்து ஒரு பழைய மூன் டெஸ்ட்ராய் ஆகும்போது, அதுவே டெஸ்ட்ராய் ஆகும்போது நியூ ரிங்ஸ் உருவாகுது, நியூ ரிங்ஸ் உருவாகுது. அதே மாதிரி நியூ சின்ன சின்ன மூன்ஸ் உருவாகுது அப்படின்னு நாம பார்த்தோம். ரைட், அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது, all big things in the solar system have been around the since beginning. இது பார்த்த மாதிரி இல்ல. அடுத்தது, there was a life on the earth when Saturn's rings were being formed. அதாவது
சாட்டன்ஸ் ரிங்ஸே வந்து ஃபார்ம் ஆகும் பொழுது நாம எர்த்ல லைஃப் இருந்துச்சு, உயிர்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட், நாம் இதை பார்த்தோம். எப்படின்னா அரௌண்ட் த டைம் சாட்டன்ஸ் ரிங் அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க எர்த்லயும் இதே டைம்ல தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது, சாட்டன்ஸ் ரிங் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் வாட்டர் ஐஸ். ரைட், நாம் பார்த்தோமா மாஸ், அதாவது ஐஸ் மாஸ் அண்ட் டஸ்ட், இத பார்த்தோம். ரைட், இப்போ நாம பார்த்தது என்னென்ன? celestial bodies can form from the destruction of old celestial bodies பார்த்தோம். அடுத்தது பி பார்க்கல, சி பார்த்துட்டோம். ஏன்னா அதே சாட்டர்ன் டைம்ல அந்த டைம்ல எர்த்லயும் இருந்துச்சு லைஃப், அதையும் பார்த்தோம். அடுத்தது, சாட்டன்ஸ் ரிங் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் வாட்டர் ஐஸ், அதான் காமெட் அந்த இது பார்த்தோம். அப்போ பி ஒண்ணுதான் இல்ல. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டேட்டா ப்ரொவைடட் பை கேசினி சேலஞ்சு த அசம்ஷன். அந்த சேட்டலைட் போய் அது என்ன சொல்லுது அப்படின்னா அத பத்தி இந்த டேட்டாலாம் சொல்லுது. அப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நாம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த தியரியை சேலஞ்ச் பண்ணுது. என்ன? சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய எல்லா பிக் திங்ஸ் இந்த சோலார் சிஸ்டமும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருக்குது, எதுவுமே இப்ப புதுசா உருவாகல அப்படிங்கிறத சொல்லுது. இல்ல, புதுசா உருவாகிறது உருவாக்கிட்டு தான் இருக்கு. ரைட், அப்ப ஃபோர்த்துக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்க, the main objective of the passage is to என்ன? the main objective of the passage is to என்ன? highlight the beauty, finer structure and the celestial drama of Saturn's rings and moons. இந்த பேசேஜினுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது தீம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்ன சொல்றது, அந்த சாட்டனுடைய அந்த ரிங்ஸையும் அதனுடைய அந்த ஸ்மாலர் மூன்ஸையும் பிளஸ் இதனுடைய பியூட்டி, அந்த ஃபைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் செலஸ்டியல் டிராமா ஆஃப் சாட்டன்ஸ் ரிங்ஸ் அண்ட் மூன்ஸ், இத கடைசியா பார்த்தோம் பாருங்க. இது ஒரு இடத்துல பாருங்க, பிகினிங் பேராகிராஃப்லயே நாம இதை பார்த்திருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னுடைய கடைசி லைன்ஸ்ல பாருங்க, showed the planet, its moons and its remarkable rings of better and better, revealing finer structures, striking novelties and greater drama. இதனுடைய அங்க பேசேஜ்ல அங்க கொடுத்திருக்கிற அந்த ஆப்ஷன்ல இது நம்மளுக்கு இருக்கு. ஆனா அவன் என்ன கேட்டிருக்கிறான்? மெயின் அப்ஜெக்டிவா அப்படிங்கறத கேட்டிருக்கான். புரியுதா சொல்றது? ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது அங்க இதுலயும் இருக்கு. ரைட், established that Saturn's rings and inner moons have been around since the beginning of the time. ரைட், இருக்கு. ரிங்ஸ்லயும் இதையும் சொல்லியிருக்காங்க. provide evidence that பி ஆப்ஷனும் இருக்கு, பேசேஜ்ல இருக்கு. provide evidence that Saturn's rings and moons are recent creations. இதுவும் இருக்கு. ரைட், demonstrate how the orbital patterns of Saturn's rings and moons change over time. இதுவும் இருக்கு. ரைட், அவன் கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனுமே நம்மளுக்கு இருக்கு. ஆனா இதுல எது இதனுடைய தீமை சொல்லுது அப்படின்னு நாம பார்க்கணும். பாருங்க, இதனுடைய பியூட்டி, ஃபைனர் ஸ்ட்ரக்சர், ரைட் சொல்லுது, ஆனா தீம் சொல்லல. இந்த லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா the whole theme எஸ்டாப்ளிஷ் பண்ணல, ஒரு சின்ன பார்ட். ஓகே, Saturn's rings and inner moons have been around since the beginning of the time. ஆமா, Saturn rings and அதனோட inner moons எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா beginning of the timeல இருக்கு. இதுவும் வந்து ஒரு part of the passage, not the whole message of the whole theme of the passage. Right, provide evidence that Saturn's rings and moons are a recent creations. பாருங்க, எவிடன்ஸ், இந்த வார்த்தையை கவனிங்க. இது என்ன சொல்லுது? provide evidence. அதாவது இது இந்த passage, இது வந்து இந்த தியரி இப்படி பார்த்து வச்சிருக்கிற இந்த ஸ்டடி, இந்த ரிசர்ச்
இந்த இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸை கொடுக்குது. Saturn's rings and its moons are recent creations. புது கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற இதையும் நம்மளுக்கு சொல்லுது. சரியா? ரைட். இது வந்து இந்த என்டையர் பேசேஜையும் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்தது, demonstrate how the orbital patterns of Saturn's rings and moons change over time. இது சொல்லல பாருங்க. demonstrate how the orbital patterns of the Saturn's rings and moons change over time. ஒவ்வொரு டைமும் அது எப்படி மாறுது அப்படிங்கறது இது சொல்லல. அது கிளியர் கட்டா அவங்க சொல்லல. ஆனா நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல என்ன எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. முதல் 2 ஆப்ஷன் வந்து பார்ட் ஆஃப் த பேசேஜ். தேர்ட் ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா ஹோல் பேசேஜ்ல இருக்கக்கூடிய விஷயத்த ஒரே லைன்ல சொல்லியிருக்காங்க. ரைட். டியும் வந்து சொல்றாங்க. ஆனா அது தெளிவா கரெக்டான இது இல்ல. அப்போ 5க்கு என்ன ஆன்சர்? சி இஸ் த ரைட் ஆன்சர். Sentences given in this question 25ல பாருங்க. மொத்தம் 4 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. when probably sequenced அப்படின்னா arranged in order, அதான் sequenced. when probably sequenced form a coherent paragraph. நீங்க அரேஞ்ச் இந்த 4 சென்டென்ஸையும் நீங்க சீக்வன்ஸா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அது ஒரு பேராகிராஃப். each sentence is labeled with a number. ஒவ்வொரு சென்டென்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. decide on the proper sequence of the order of the sentences and key in the sequence of 4 numbers as your answer. அதாவது என்ன ஆர்டர் கொடுத்தா அது ஒரு coherent passage-ஆ மாறும். ரைட். பாருங்க. in the era of smart world, however, a universal basic income is an ineffective instrument which cannot address the potential breakdown of social contract when large swaths of population would effectively be unemployed. When large swaths of population, பாருங்க, ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்டிவ் நவுனை பயன்படுத்துறாங்க பாருங்க. ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்டிவ் நவுனை அவங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. the laws that benefit the workers, அந்த மாதிரி. அப்புறம் ட்ரேட் யூனியன்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மெக்கனைஸ்டு ஒர்க்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை கம்மி பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. growing inequality could be matched by a creeping authoritarianism that is bolstered by technology that is increasingly able to peer into deepest vestiges of our life. பாருங்க, 3 ஒரு ஹாட் வேர்ட்ஸை பயன்படுத்தி இருக்காங்க பாருங்களேன். என்னென்ன? creeping authoritarianism, ஊடுருவுகிற, creepers அப்படியே ஊடுருவி போற. authoritarianism அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆட்சியாளர் சொல்றதுதான் கேட்கணும், அதான் authoritarianism. பதவியில் இருக்கிறவன் சொல்றதுதான் கேட்கணும், அதான் authoritarianism. that is bolstered by technology. அந்த அதிகார அத டெக்னாலஜி மூலியமா உடைச்செறிஞ்சிட்டாங்க. that is increasingly able to peer into the deeper vestiges of life. deeper vestiges of life. vestiges பாருங்க, vestige அப்படின்னா என்ன? ஊடுருவி smaller part of something, அதான் புரியுதா? smaller part of something, அதான் vestiges. பாருங்க என்ன எப்படி சொல்றாங்க. நீங்க அதிகார வர்க்கம், சரியா, அந்த அதிகார துணிய அதிகாரத்தை டெக்னாலஜி மூலியமா குறைச்சிட்டாங்க, சரியா. அது எல்லா வாக்ஸ் ஆஃப் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்லயும் டீப்பரா ஊடுருவி நம்மளுக்கு நல்லது செய்யுது இந்த டெக்னாலஜி.
இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த இந்த பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்களேன். அதாவது நீங்க இப்போ டெக்னாலஜி வந்துட்டதுனால யாரு ஒருத்தர் உங்களைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அத்தாரிட்டியில இருக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு மேலதிகாரி உங்களைய என்ன பண்ணலாம், கண்டபடி திட்டலாம். அதாவது ரொம்ப அதாவது உங்களை மன உளைச்சல் ஏற்படுத்துற மாதிரி திட்டலாம். டெக்னாலஜி வராததுக்கு முன்னாடி அதை நீங்க போய் யாருக்கிட்டையும் சொல்லி அவரை அவர் உங்களை திட்டினது தப்புதான், ஆனா அதை நீங்க நிரூபிக்க முடியாது, யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி மூலியமா நீங்க அவர் திட்டுறத ரகசியமா இன்னொருத்தரை வச்சு வீடியோ கேமராவில் படம் பிடிச்சு செல்போன்ல ரெக்கார்டு பண்ணி அதை வெளியிடலாம். அப்போ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இது அவருக்கு எதிரான எவிடன்ஸ். புரியுதா இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி நீ அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு? யூசிங் டெக்னாலஜி நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்றாங்க. இந்த அத்தாரிட்டேரியனிசத்தினுடைய பயமற்ற தன்மை, இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க ரொம்ப பயத்தோட இருந்தாங்க, அதாவது ரொம்ப தைரியமா எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே யோசிச்சு பண்றாங்க. ஏன்னா டெக்னாலஜி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும், அதைத்தான் அப்படி சொல்றாங்க. ஓகே, new institutions emerge which recognizes ways in which workers could contribute and benefit by economic growth when rather than if their jobs are automated. இந்த எக்கனாமிக் growthனால இந்த ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க, புது புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இமர்ஜ் ஆகுது, which அது வந்து ஒர்க்கர்ஸை ரெகக்னைஸ் பண்ணுது அண்ட் குட் கான்ட்ரிபியூட். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், இந்த எக்கனாமிக் growthனால பெனிஃபிட் ஆகலாம். சரியா? when rather than if their jobs are automated. சரியா? இந்த ஆட்டோமேட்டட் ஆகாது, அதாவது இவங்க அடையிற அந்த பலனை சொல்றாங்க. ரைட், சிம்பிளா பாருங்களேன். அதாவது ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ் ஒரு ஃபேக்டரியில, அவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் உதவி புரிஞ்சிருக்கு. பாசிட்டிவ் side of technology that helps to uplift the lives of workers. அதுதான் இந்த பேசேஜினுடைய தீமே, இதுதான் இது சொல்லுது. சரியா? இப்போ இத வந்து என்ன சீக்வன்ஸ் படி நாம பண்ணலாம் பாருங்க, கிளான்ஸ் விடுங்க. அதுக்கு ஒரு ஓப்பனிங் பிகினிங், ஒரு ஓவரால் ஓப்பனிங் அண்ட் பிகினிங் தேவை. சரியா? இதுல பாருங்க, எது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பிகினிங் ஆஃப் த இதை கொடுக்குது, அந்த இமேஜ் பிளஸ் கான்டெக்ஸ்ட் கொடுக்குது பாருங்க. இந்த எரா ஆஃப் ஸ்மார்ட் வேர்ல்டு ஹவெவர் யூனிவர்சல் பேசிக் வரல பாத்தீங்களா? இந்த எரா ஓகே, ஆனா ஹவெவர் யூனிவர்சல் பேசிக் இன்கம் இஸ் அன் எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் which cannot வரல. அடுத்தது இந்த era of industrial revolution, the abolition of child labor. பாருங்க, இது வந்து ஏதோ ஒன்னு ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, அதாவது பிகினிங் இல்ல, ஒரு கண்டினியூஷன் மாதிரி தெரியுது. அடுத்தது growing inequality could be matched by a creeping authoritarianism that is bolstered by technology. அதாவது இது இஃபெக்ட சொல்லுது, டெக்னாலஜினால இவ்வளவு தூரம் நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இஃபெக்ட சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்டும் கிடையாது, செகண்டும் கிடையாது, தேர்டும் கிடையாது. நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எமர்ஜ் which recognize ways in which workers could contribute to and benefit by economic growth when rather than if economic growth when their jobs are automated. அவங்களுடைய ஜாப்ஸ்லாம் ஆட்டோமேட் ஆகும்போது அவங்க நல்லா பயனடைகிறாங்க. ரைட், ஒரு 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 ப்ராப்பர் பிகினிங் இருக்கு பாருங்க இதுல. நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த பிகினிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது ஐடியாவை, ஒரு புது விஷயத்தை பத்தி சொல்ற மாதிரி ஆரம்பிக்குது பாருங்க. நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எமர்ஜ் which recognize ways in which workers could, right, நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகுது, அதுல
அது என்ன ரெகக்னைஸ் பண்ணுது, ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் பெனிஃபிட் பண்றது, எப்படி பெனிஃபிட் பண்றாங்க எக்கனாமிக்காவோ, இஃப் தேர் ஒர்க்ஸ் ஆர் ஆட்டோமேட்டட், இந்த டெக்னாலஜி மூலியமா அப்படிங்கிறாங்க. மெஷின்ஸ் மூலியமா அவங்களுடைய ஒர்க்கை சுலபப்படுத்துறாங்க, அது அவங்களுக்கு பெனிஃபிட்டும் கொடுக்குது. ரைட், பிகினிங் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஒன் பார்க்கணும். In the era of smart world, however, universal basic income is an effective instrument which cannot address the potential. பாருங்களேன், சொன்ன உடனேயும் அடுத்தது இது ஏதோ நெகட்டிவா போற மாதிரி தெரியுது, அதே மாதிரி இதோடைய கண்டினியூஷன் மாதிரி இல்ல. ஓகே, அடுத்தது in the era of industrial revolution, right, the abolition of child labor, poor laws and the growth of trade unions helped families cope with the pressure of mechanized work. பாருங்க, if their works are automated, அவங்களுடைய ஒர்க் எல்லாம் மெஷின் மூலியமா இன்னமும் சுலபப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க. ரைட், அப்போ ரெண்டாவது வந்துருச்சா. இந்த எரா ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிகினிங்ல நாம கண்டுபிடிக்க முடியல, ஆனா கடைசியா போக போக கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஆப்ஷன் இஸ் த செகண்ட் ஒன், அதாவது 4-2, இதுதான் இதுக்கு சீக்வன்ஸ். அடுத்தது மெக்கனைஸ்டு ஒர்க், இதனால அந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்க குறையிறாங்க. ஓகே, இந்த எரா ஆஃப் ஸ்மார்ட் வேர்ல்ட், however, universal basic income is an ineffective instrument which cannot address the potential breakdown of the social contract when large swaths of population would effectively be unemployed. ஓகே, இத சொல்றாங்க. அதாவது ஸ்மார்ட் வேர்ல்டுல என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது பெரிய லார்ஜ் ஸ்வாட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. ரைட், அவங்களுக்கு இது பெனிஃபிட் இல்லதான். ஓகே, growing inequality could be matched by creeping authoritarianism that is bolstered by technology that is increasingly able to peer into the deepest vestiges of our lives. பாருங்க, 4 இது வந்து ஒரு இந்த இதுக்கு ஒரு முடிவு சொல்ற மாதிரி இருக்கு, புரியுதா? ஃபர்ஸ்ட் பிகினிங், ஒரு நியூ இன்ஸ்டிடியூஷன் பிகின் ஆகுது, மக்கள் பயனடைறாங்க, ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டட் ஆகுது. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பத்தி பேசுறாங்க, அதுல எப்படி மெக்கனைஸ்டு ஒர்க் மூலியமா அவங்களுடைய ப்ரெஷர் தாங்க, அதாவது குறைக்கிறாங்க. என்னதான் ஸ்மார்ட் வேர்ல்டா இருந்தாலும் நிறைய பேரு அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. ஏன்னா ஒர்க்ஸ் மெஷின்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ்னுடைய வேலையை எடுத்துக்கிச்சு, அதையும் சொல்றாங்க. இருந்தாலும் இது வந்து இந்த growing inequality could be matched by creeping authoritarianism that is bolstered by technology that is increasingly able to peer into the deeper vestiges of our life. இந்த இன்இக்வாலிட்டி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸ்னுடைய இந்த இன்இக்வாலிட்டி, ஏன்னா ஒர்க் ஆட்டோமேஷன், அப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆகுது, அப்போ ஒர்க்கர்னுடைய பாப்புலேஷன் குறையுது அப்படின்னு சொல்ல வராங்க. இத வந்து அத்தாரிட்டேரியேஷனோட கம்பேர் பண்ணி அடித்தட்டு வேலை வரைக்கும் ஆட்டோமேஷனுக்கு வந்துருச்சு. ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவா ஆரம்பிக்கிறாங்க, ஆனா முடிக்கும் போது என்ன ஆயிருச்சு, இதனுடைய நெகட்டிவ் இஃபெக்ட்ஸ், இந்த டெக்னாலஜி ஸ்மார்ட் வேர்ல்டு இதனுடைய இதெல்லாம் போக என்ன ஆயிருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலை இல்லா தன்மை வருது அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்ப 4-2-1-3 இஸ் த சீக்வன்ஸ்.